ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரொமான்டிக் வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட பேர் ராத் பாக்கி ஹே. இந்த கதையில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொமான்டிக்காக எப்படி இருக்கணுன்றது தெரியல. அதுக்காக அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஐடியா கேட்குறா. அந்த பொண்ணு இவன் கூட பொண்ணுன்னா நீ எல்லாமே கற்றுக்கலாம், நீ எப்படி ரொமான்டிக் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி தருவான். இப்போது இந்த ஹீரோயின் இதை கற்றுக்கிறாளா, இதை கற்றுக்கிட்டு அவனோட புருஷனை சந்தோஷமாக வச்சுக்கிறாளா அப்படின்றது தான் கதை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ பேர் அஜய். டீ கொண்டு வர்றவங்க தான் ஹீரோயின். அவங்க பேர் ஜான்வி. ஹீரோயின் அடக்க உடக்கமாக வரதை பார்த்துட்டு ஹீரோவோட அவங்க அம்மா, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணு பார்க்க முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பா, என் பொண்ணு எப்போவுமே இப்படி தான், இது வரைக்கும் அவன் யார்கிட்டையும் அதிகம் பேசினதே இல்லை, அவள் மொபைலில் கூட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ எதுவுமே இல்லை, ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட அவங்க அம்மா ஹீரோ கிட்ட, அஜய் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் எனக்கு பிடிச்சிருக்குமா, ஓகே அப்படிங்கிறாரு. அப்புறம் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க. பொண்ணும் பிடிச்சிருக்குன்னு தலையாட்டுறா. அப்புறம் ஹீரோ வீட்டிலேருந்து, சரிங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோ வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்புன பிறகு ஹீரோயின் அவள் வீட்டில் இருக்க பெட் துணியெல்லாம் சரி பண்ணிகிட்ருப்பான். அப்போது ஜான்வியோட ஃப்ரெண்டு வரா. அவள் பேர் ரித்து. ஜான்வி அவளை பார்த்து உடனே டென்ஷன் ஆகிடுறா. எங்கடி போனேன், பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னால, ஏன்டி இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு, சாரிடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனால தான் வர முடியல அப்படிங்கிறா. அப்படி என்னடி முக்கியமான வேலை அப்படின்னு ஜான்வி கேட்க, அதுக்கு ரித்து இருந்துக்கிட்டு, அதை சொல்ல முடியாதுடி, சாரிடி மன்னிச்சிரு அப்படிங்கிறா. அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ரித்து இருக்கால, அவனோட பாய் ஃப்ரெண்டோடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்பா, அதனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும், அதை தான் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜான்வி, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடி அப்படிங்கிறா. அதுக்கு அவள் ஃப்ரெண்டு, ஏன்டி என்னாச்சு, எதுக்காக பயப்படுற அப்படின்னு கேட்குறா. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ரொமான்டிக் பண்ணுறது, எப்படி அவரை சந்தோஷப்படுத்தணும், அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி அப்படிங்கிறா ஜான்வி. உனக்கே தெரியும்ல, நான் எந்த பாய் ஃப்ரெண்டு கூடயும் பழகினதில்லை, நான் யார் கூடயும் ஃபோன் பேசுனதும் இல்லை, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கா ஜான்வி. அதுக்கு அவள் ஃப்ரெண்டு, இதுக்கெல்லாமல் பயப்படுவாங்க, சரி விடு, அதுக்கு ஒரு வழி நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்கும்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, அப்புறம் நீ என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் சரியா அப்படிங்கிறா. அப்புறம் அடுத்த நாள் அஜயை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அஜய் கிட்ட ஜான்வியோட ஃப்ரெண்டு கேட்குறா, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஜான்வி தெரிஞ்சுக்குவா. அதுக்கு உடனே அஜய், எனக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும், அதுவும் லாங் ட்ரைவ் போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஜான்வி அஜய் ரொம்ப நேரமாக பேசிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு அஜய் ஜான்விக்கு ஃபோன் பண்ணி, ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு என்னென்னு பிடிக்கும்னு கேட்டிங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லவே இல்லை, சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகிடுவேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சீன் காட்டுறாங்க. அப்போது ஜான்வி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட நைட்டு அவள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா. அப்புறம் ஒரு டவுட்டும் கேட்குறா. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு, நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு, ப்ரிப்பேர் பண்ணணுமா, அந்த விஷயத்துக்கு கேட்டிருக்கிறாருடி, இது கூட உனக்கு தெரியல அப்படிங்கிறா. உடனே ஜான்வி, இதெல்லாமே கேட்பாங்க அப்படின்னு சந்தேகமாக கேட்குறா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு, நீ எந்த காலத்துல இருக்க, இப்போ பசங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, எந்த மாதிரி இருக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, மொபைலில் சில ஆபாச வீடியோக்கள்லாம் காட்டிகிட்டு இருக்கிறா. அதை பார்த்த ஜான்வி, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதிலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அது முதல்ல ஆஃப் பண்ணு அப்படிங்கிறா. உடனே அவன் ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகிட்டு, ஜான்வி நீ என்ன நினச்சிட்ருக்க, இப்போ இருக்கிற கல்யாண வாழ்க்கையில் இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, புருஷனை சந்தோஷமாக வச்சுக்கலன்னா உடனே டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, பார்த்துக்கோ அப்படின்ட்டு கிளம்பிடுறா. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு முதல்வரை காட்டுறாங்க. அப்போ ஹீரோ உள்ளே போய் ஹீரோயினுக்கு ஒரு முத்தம் கொடுக்க போவான். அவள் உடனே ஹீரோவை தள்ளி விட்ருவா. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறா. உடனே ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லைன்னா எதுக்கு நீ கல்யாணம் பண்ணுற, இப்போவே எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிறான். அவள் உடனே பதறி போய், நான் தெரியாமல் சொல்லிட்டா, மன்னிச்சிருங்கன்னு கத்திக்கிட்டு டக்குன்னு எந்திரிச்சிருவா. பார்த்தா அது ஒரு கனவு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ரித்துவை ஜான்வி வீட்டுக்கு வர சொல்கிறா. அப்போது நைட்டு கனவுல வந்ததெல்லாம் சொல்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு, பயப்படாத, ரொமான்டிக் தானே உனக்கு தெரியணும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், அவன் கூட நீ போனீன்னா ரொமான்டிக்லாம் எப்படி பண்ணணுன்றதை கற்று தருவான். அதுக்கு ஜான்வி தயக்கத்தில், இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லையாடே அப்படின்னு சொல்லி ஜான்வி கேட்குறா. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கரெக்டாக இருக்கணும், இதை யாருக்காக பண்ணுற,
உன்னோட வருங்கால புருஷனுக்கு தானே பண்ணுற. அவனை உனக்கு பிடிக்குமா இல்லையா, சந்தோஷமாக வச்சுட்ருக்கணுமா இல்லையா, அதனால் இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அன்றைக்கி நைட்டே அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அப்போது ஜான்வி ஒரு குடோனில் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பையனும் குடோனுக்குள்ளே போகிறான். அந்த பையன் உள்ளே போகிற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் அதை பார்த்துட்றான். அப்புறம் அந்த குடோன் ஜன்னல்கிட்ட நின்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ தெரிஞ்சிருது அவங்க 2 பேர் ரொமான்டிக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதை பார்த்த உடனே அவன் அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான். கல்யாணம் அங்கே ஒரு பையனோட பேசிட்டு ஃபர்ஸ்ட் நைட் இங்கே ஒரு பையனோட பண்ணிகிட்ருக்காளா, இருக்கட்டும் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் ஒரு வாரம் கழித்து கல்யாண நாள் பக்கத்து வர ஹீரோயினுக்கு நலுங்கு ஏற்பாடுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறா. ரித்து, நான் அந்த பையனோட என்ஜாய் பண்ணுறதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவள் ஃப்ரெண்டு ஏன்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. இல்லடி போதும், நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன், அது மட்டும் இல்லை கல்யாண நாள் பக்கத்தில் வர வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தால் என்ன, என்ஜாய் பண்ணுற வரைக்கும் பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறா. அப்புறம் அன்றைக்கி நைட்டும் வழக்கம் போல் என்ஜாய் பண்ண அந்த பையனும் வரான். அப்படி வரும்போது பக்கத்து வீட்டுக்காரன் அவனை முன்னாடியே பிடிச்சி நிறுத்தி மிரட்டி, இனிமேட்டு இந்த பக்கம் வந்துன்னா அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருண்டா, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கேன்னு சொல்லி மிரட்டி அங்கேருந்து விரட்டி விட்டுறான். இந்த சீனை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் எப்படி வீட்டில் போட்டு விட்ருவான், கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே அது நடக்கலை. இவன் ரெடியாகி உள்ளே போகிறான். அங்கே ஜான்வி ரெடியாக இருக்கிறா. இவன் உள்ளே போனவுடனே அவளுக்கு தெரியாமல் கண்ணை கட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அவன் கூட நல்லா என்ஜாய் பண்ணுறான். இப்படியே அவளுக்கு தெரியாமல் 4 நாள் அவளோட இவன் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஒரு நாள் அஜய் ஜான்விக்கு ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறா. அவளும் சரிங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறா. அப்படி வெளியே போகும்போது ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். அவன் யாருன்னு பார்த்தா இவ கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த அந்த பையன்தான். ஹீரோயின் பார்த்து உடனே ஷாக் ஆகிடுறா. அந்த டைமில் ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. 1 நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் அங்கேருந்து போயிடுறான். அப்போது ஜான்வி கேட்குறா, நீ இவனோட ஃப்ரெண்டா, இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறா. எனக்கு எப்படி தெரியும், நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜான்வி சொல்கிறா, இது வரைக்கும் நடந்த விஷயம் இதோட மறந்து யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிறான். நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த பிரச்சனையில் நான் மாட்டிக்குவேன் அப்படிங்கிறான். அதுக்கு உடனே ஜான்வி இன்றைக்கி நைட்டு வராத, வந்தால் பிரச்சனையில் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறா. அதுக்கு அந்த பையன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டா, நான் 4 நாளாகவே வர்றதில்லை அப்படிங்கிறான். உடனே இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. இவன் இல்லைன்னா நம்ம யாரோட இருந்தோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அஜய் ஃபோன் பேசிட்டு வந்தான். அப்புறம் அங்கேருந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அஜய் ஜான்வி வீட்டுக்கு போகிறான். அங்கே கல்யாணத்துக்காக வாங்கின புது ட்ரெஸ்ஸை ஜான்வி கிட்ட காட்டலான்னு எடுத்துகிட்டு போகிறான். அப்போது ஜான்வியோட பெட்ரூமில் இவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜான்வி குளிச்சுட்டு ஒரு டவலை தான் கட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வாங்க, என்ன விஷயம், எப்போ வந்தீங்கன்னு கேட்குறான். உனக்கான கல்யாண ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன், அது உன்ட்ட காட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறான். ஜான்வி அந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஹீரோ அவள் கழுத்தில் பற்றினா சில காயங்கள் இருக்கும், அதை பார்த்துட்றான். அப்போ ஜான்வி, இங்கே என்ன பார்த்துட்ருக்குறீங்க, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, அப்புறம் இவன் கிளம்பி வீட்டுக்கே போயிடுவான். அப்புறம் வீட்டுக்கு போனோடனே அவன் அந்த காயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே தண்ணி அடிச்சிட்டு இருப்பான். எப்படி இவ கழுத்தில் காயம் வந்தது, இவ யாரோட தொடர்பில் இருக்காளா அப்படின்றது அவனுக்கு ஒரு டவுட் வந்துடும். அப்புறம் உடனே ஜான்வியோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறான். இதை கேட்டு அவங்க அப்பா கவலைப்பட்டு நிற்கிறாரு. அவரோட பொண்ணு வந்து கேட்குறாங்க, என்னாச்சுப்பா, ஏன் திடீர்னு சோகமாயிட்டீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, மாப்பிள்ளை ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி கல்யாணத்தை என்ன 1 மாதம் மேலே தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. கல்யாணத்துக்கு பத்திரிகைலாம் அடித்து கொடுத்துட்டோம், துணியெல்லாம் எடுத்துட்டோன்னு 2 நாள் தான் இருக்குது, திடீர்னு இப்படி சொல்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவள் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்பா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜான்வி அங்கேருந்து ஹீரோட வீட்டுக்கு போகிறா. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் திடீர்னு கல்யாணம் கொஞ்சம் நாள் தள்ளி போடலாம் அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ, எனக்கு கல்யாணத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் நான் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், கொஞ்சம் யோசனை பண்ணணும் அப்படிங்கிறான். என்ன யோசனை பண்ணுறீங்க, 2 நாள் தான் இருக்குது தேதி, இப்போ என்ன யோசனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு உன் மேலே சந்தேகமாக இருக்குது, நீ யாரோட தொடர்பில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எப்படி உங்களுக்கு தெரியும், என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜான்வி கேட்குறா. ஓ, உனக்கு ப்ரூஃப் வேணுமா, உன் கழுத்தில் பாரு காயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல, இவன் இதை வர கண்டுபிடிச்சிட்டான் போலையே, பிரச்சனை ஆயிரமாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ, இது என்னோடய அக்கா பையன் தான் பண்ணான் அப்படிங்கிறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கட்டிக்கு போகிற புருஷன் முன்னாடியே நீ இப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமாம், அவன் வயசு 2 தான், அவன் விளையாட்டு இருக்கும்போது பிடிச்சி கடிச்சு வச்சுட்டான், அப்புறம் அது உங்ககிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல முடியும், நீங்கள் தானே சந்தேகப்படுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அப்புறம் ஹீரோ உடனே சாரிங்க, நான் தெரியாமல் இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். மன்னிப்பெலாம் வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நீங்கள் இப்போவே என்ன சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ எப்படியே கெஞ்சி அவளை ஒத்துக்க வச்சிட்றான். அப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது, 2 நாள் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஜான்வி அவரோட ஃப்ரெண்டை வர சொல்கிறா. அப்போ 2 பேரும் மொட்டை மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரித்து கேட்குறா, எப்படி போகுது உன்னோட கல்யாண வாழ்க்கை, நீ நினச்ச மாதிரியே ஹாப்பியாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜான்வி இருந்துக்கிட்டு, எங்கடி ஹாப்பியாக இருக்குது, நான் நினச்சது வேறு, இங்கே நடக்கிறது வேறு, என்னடி சொல்கிற, அப்படின்னா உனக்கு அந்த நைட்டு சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு கேட்குறா ரித்து.
அந்த நைட்டு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இல்லை, அவனுக்கு. எனக்கு மூடு வரத்துக்குள்ளேயே அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு படுத்துக்கிட்டான் அப்படின்னு கவலையாக சொல்கிறா. சில பசங்க அப்படி தான்டி, வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் உடனே பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு படுத்துக்குவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடும் விடு அப்படிங்கிறா. அப்புறம் ஜான்வி, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பண்ண ரொமான்டிக் மாதிரி இப்போ இல்லடி, அந்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறா. அதுக்கு ரித்து உடனே, அந்த பையனோட என்ஜாய் பண்ணதெல்லாம் மறந்துடுறி, இப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறா. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் 4 நாள் ரொமான்டிக் பண்ணும்போது அவன் வரவே இல்லையா அப்படின்னு ஜான்வி சொல்ல, உடனே அவன் ஃப்ரெண்டு ஷாக்காயிடுறா. என்னடி சொல்கிற, அப்போ யாரு கூட தான் நீ என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜான்வி, தெரியலடி, அந்த இருட்டில் யார் வந்தாங்கன்னே தெரியல, அது மட்டும் இல்லாமல் என் கண்ணை வேற கட்டிட்டாங்க, நான் அவன் தான் நினச்சிட்டு இவனோட ரொமான்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடனே அவன் ஃப்ரெண்டு, சரி இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நீ மறந்துடு, இனிமேல் உன் லைஃப் பாரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜான்வி இருந்துக்கிட்டு, இல்லடி, அந்த கடைசி 4 நாள் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது, மறுபடியும் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறா. அதுக்கு உடனே எடுத்து, நீ மறுபடியும் அதை பற்றி நினைக்காத, இனிமேல் அதை மறந்துடு, உன்னோட லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்புறம் அடுத்த நாள் ஊர்லேருந்து ஜான்வியோட அம்மா வந்திருப்பாங்க. ஜான்வியோட அவங்க அம்மா சம்மந்திக்கிட்ட போய், என் பொண்ணு 2 நாள் ஊர்லேருந்து வந்துட்டோம், எங்களுக்கும் தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஈரோட அவங்க அம்மா, தாராளமாக கூப்பிட்டுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும், அங்கே 2 நாள் இருந்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ஜான்வி அவள் வீட்டுக்காரர் எல்லோரும் அப்புறம் அவங்க ஊர் கிளம்பிடுறாங்க. அப்புறம் அங்கே நைட்டெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜான்வி அவன் ஃப்ரெண்டை வர சொல்கிறா. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறா, என்னடி கண்டுபிடிச்சியா அது யாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ரித்து இருந்துட்டு, யாருன்னு சரியாக தெரிலடி, நான் கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிறா. நீ அதை மட்டும் கண்டுபிடிய, நான் அவரோட ஒரு நாள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறா ஜான்வி. அதுக்கு ரித்து டென்ஷன் ஆகிக்கிட்டு, நான் தான் அன்றைக்கே சொன்னல, அது அன்றைக்கே மறந்து அப்படின்னு, நீ ஒரு நாள் அவன் கூட என்ஜாய் பண்ணிப்பார், அதுக்கப்புறம் அது தேவைப்படுமா தேவைப்படாததுன்னு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பிடுவா. ஆனால் ஜான்வி இதை எப்படியாவது கண்டுபிடிச்சாடணும்னு சொல்லிட்டு அந்த குடோனுக்கு யார் வராங்க போகிறாங்கன்னு பார்த்துட்ருப்பா. அப்போ ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த குடோனுக்குள்ளே வருவான். அப்போது ஜான்வி அவனை கையும் காலமாக பிடிச்சிருவா. இப்போ ஜான்வி அவனை பார்த்து கேட்குறா, நீ தான் கடைசி 4 நாள் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு, சத்தம் படாமல் இரு, எதுவும் பேசாத அப்படிங்கிறா. நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, இவன் அவன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடறான். நீங்கள் நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் வாயை மூடிடுறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நல்லா விடிய என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜான்வியும் அஜயும் ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, உங்களுக்கு எப்போவாவது வரணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்க, நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு லுக் விட்டு அனுப்பிச்சி வைக்கிறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொமான்டிக் வீடியோகளை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்காங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.